2016வது ஆண்டில் கடந்த 3 வருஷத்திற்கு முன்னால் ஊர் ஜமாத்திடம் ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு இந்த ஊரினுடைய மதரசாவாக நவீன கல்விகளை உள்ளடக்கி இந்த மதரசா வெற்றி நடைபோடுகிறது. பாரம்பரியம் மிக்க மதரசா ரஹ்மானியா என்று இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். நாடறிந்த இன்றைக்கு இருக்கிற மூத்த ஆலிம்கள் எல்லாம் இந்த மதரசாவினுடைய மாணவர்கள். எங்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய PSP ஹஜ்ரத் அவர்கள் திறப்பு விழாவின் போது வந்து நமக்கு கட்டடத்தை திறந்து வைத்தவர்கள். சுமார் 80 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லாஹ் அவரின் ஆயுளை நீட்டி வைப்பானா. அவர்களெல்லாம் பொட்டியை தூக்கி தலையில வைத்துக்கொண்டு காலார நடந்து கிளியனூருக்கு பஸ் இல்லாத காலத்தில் நாங்கள் அப்படி வந்து ஓதினோம் என்று எங்களுக்கு சொல்லுவார்கள். உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் கூட வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியினுடைய நாட்டிலேயே தென்னகத்திற்கு அது தாய் கல்லூரி என்று சொல்லுகிறோம். நாட்டிலே இருக்கிற 1000 பாக்கவிகளை உருவாக்கிய மதரசா. இந்த மதரசாவினுடைய முதல்வர் பொறுப்பிலே இருக்கிற முஃப்தி உஸ்மான் ஹஜ்ரத் அவர்கள் இந்த மதரசாவிலே ஓதியவர்கள். எனவே நான் சொல்ல வருவது தமிழ்நாட்டினுடைய அநேக முதல்வர்கள் மண்டியிட்ட இடம் கிளியனூர் ரஹ்மானியா. ஒரு காலம் இருந்தது, இங்கே மாணவர்கள் ஓதிவிட்டு மேல் படிப்புக்காக வேலூருக்கு போவார்கள். அப்போது வேலூரிலே கண்ணியத்திற்குரிய ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்கள் இருப்பார்கள். ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்கள் இங்கே ஓதிவிட்டு வரக்கூடிய மாணவர்களை பரீட்சை கேட்பார்கள். காரணம், வேலூரிலே யார் ஓத போனாலும் அடுத்த ஜும்ரால சேர முடியாது. எங்கிருந்தாவது 3 முடிச்சுட்டு போனா 4க்கு சேரணும்னா முடியாது. 3ல தான் திரும்பி இறக்கி போடுவாங்க. எல்லா கல்லூரிகளின் கிரேடும் அந்த மதரசாவின் கிரேடை விட ஒரு படி கீழேன்னு வச்சு 5க்கு போனாருன்னா 4ல போடுவாங்க, 4க்கு போனாருன்னா 3ல போடுவாங்க. ஆனால் கிளியனூரில் இருந்து போனால் ஹமீத் ஹஜ்ரத்துடைய மாணவர் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு பரீட்சையே இல்லை. விரும்பிய ஜும்ராவிலே அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். அந்த மாதிரி சேர்ந்தவர்கள் நிறைய பேர். முதல் வருஷம் ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்கள் 3 மாணவர்களை பரீட்சை கேட்டிருக்கிறார்கள். 3 மாணவர்களும் இங்கே கிளியனூரிலே ஹமீத் ஹஜ்ரத்திடம் ஓதிவிட்டு போனவர்கள். அப்ப 3 பேரையும் பரீட்சை கேட்டுவிட்டு அப்போது கேட்டார்களாம், நீங்க எங்கிருந்து ஓதிட்டு வர்றீங்க? நாங்க கிளியனூருங்கிற கிராமத்துல ஓதணும். யாரு ஓதி கொடுத்தா? அப்துல் ஹமீத் ஹஜ்ரத் நூரி அவர்கள், புதக்குடியில பட்டம் பெற்ற ஹஜ்ரத் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே உங்களுக்கு மதிப்பெண் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் விரும்பிய ஜும்ராவிலே சேரலாம் என்று சொல்லி அந்த இதுவரைக்கும் இறக்கி போடுதல் என்கிற ரெக்கார்டு உடைந்தது கிளியனூர் மாணவர்களால். அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் கல்வி பக்கம், பாடத்திலே தேர்ச்சி, கிதாபுகளை கையாளுகிற விஷயத்திலே ஆற்றல், இதுவெல்லாம் இந்த புனித பூமியில இருந்து தரப்பட்டது. இப்படி ஒரு விசாலமான காற்றோட்டமான வடிவமைப்பில் மிக அதிகமான டவுன்ஷிப்பாக இல்லாமல் சிந்தனைகளை கிதாபுகளுக்குள்ளேயே கட்டி வைக்கிற அற்புதமான ஒரு கடைக்கூடமாக 60 ஆண்டு காலங்களை ரஹ்மானியா கடந்திருக்கிறது. இப்போது கால ஓட்டத்திற்கு ஏற்ப ஆங்கில கல்வி தேவை, நவீன உலகத்திற்கு ஈடு கொடுக்கிற புதிய தலைமுறை உலமாக்களை உருவாக்கியாக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தின் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு நீண்ட நாட்களாகவே நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்த சகோதரர் காமில் அவர்கள், அதேபோல டாக்டர் காஜா கே மஜீத் சாஹிப் அவர்கள் நீண்ட ஆலோசனைக்கு பின்னால் இப்படி ஒரு கல்வி திட்டத்தில் மீண்டும் புதுப்பொலிவோடு ரஹ்மானியா வர வேண்டும் என்கிற அடிப்படையில் துவங்கப்பட்டு இன்றைக்கு வந்திருக்கிறது. உங்கள் ஊரில் தான் எல்லா கொடையும் கொடுத்தீர்கள், சந்தேகமில்லை. ஆனால் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே வருகிறது. கிளியனூரை சொந்த ஊராக கொண்ட எத்தனை ஆலிம்கள் இங்கே ஓதி இருக்கிறீர்கள்? தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். எத்தனை ஹாபிஸ் அல்லது எத்தனை ஆலிம் அவங்க நேட்டிவ் பிளேஸ் கிளியனூர்? யாரு? ஜமால் அவரு வேற ஒண்ணு இல்லையா? பாபு பையா. நான் எதற்கு கேட்கிறேன்? இருக்கட்டும். ஆக நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது 1ஓ 2ஓ.
ஒன்னோ ரெண்டோ. 1959 இருந்து பட்டமளிப்பு விழாக்கள் 2009 வரை நடந்திருக்கிறது. இதுவரை ரஹ்மானிகளாக வெளியே போயிருக்கிற ரஹ்மானிகள் 176 பேர். கொஞ்சம் கவனத்தில் வைங்க. 176 பேரை தமிழ்நாட்டிற்கும் தமிழ் கடந்து பல்வேறு திரைக்கடல் தாண்டி நிறைய நாடுகள் வரை பணியாற்றுவதற்கு 176 ரஹ்மானிகளை தந்திருக்கிற கிளியனூர் அது தனக்கென்று ரஹ்மானிகளை வைக்கவில்லை. நான் லால்பேட்டை மதரசாவை பார்க்கிறேன். பெரிய மதரசா நடக்கிறது. அந்த ஊரில் அநேகம் பேர் ஆலிம்கள் லால்பேட்டையை சொந்த ஊராக கொண்டவர்கள். கீழக்கரையில் மதரசா நடக்கிறது, காயல்பட்டினத்தில் மதரசா நடக்கிறது, மேலப்பாளையத்தில் மதரசா நடக்கிறது. ஆனால் அங்கெல்லாம் அந்த ஊர்க்காரர்கள் தான் அதிகம் ஆலிம்கள். நீங்க மேலப்பாளையத்தில் அதற்கு ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு ஆலிமாக இருப்பார்கள், ஆஃபிதாக இருப்பார்கள். அப்போ மதரசா இருக்கிற இடமெல்லாம் அந்த ஊர் மக்கள் அதிகம் ஓதி பட்டம் வாங்கி இருக்கிறார்கள். ஆனா இதுல விதி விலக்காக இருக்கிறது கிளியனூர். 60 வருஷ பாரம்பரியம் கொண்ட ஒரு மதரசாவில் உங்கள் ஊர் பிள்ளைகள் ஏன் ஓதவில்லை என்கிற கேள்வியை நான் இந்த முப்பெரும் விழாவிலே உங்களிடத்தில் வைத்தே ஆக வேண்டும். குறிப்பாக தாய்மார்களிடத்தில் வைத்தே ஆக வேண்டும். காரணம், தன் பிள்ளையை ஆலிமாக்கி ஹாஃபிதாக்கி அழகு பார்க்கிற ஆசை ஆண்களை விட பெண்களுக்கு உண்டு. அதனால் உங்களுக்கு முன்னாலே சொல்ல வேண்டும். நான் எளிமையான உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு இன்னும் நன்றாக புரியும். 80,000 லிட்டர் பெட்ரோல் ஏற்றிட்டு ஒரு டேங்கர் லாரி போகுது. பெட்ரோல் லாரி இல்லையா, பெட்ரோல் லாரி. இந்த பங்குக்கெல்லாம் கொண்டு போய் பெட்ரோல் இறக்குறாங்கல்ல, டேங்க் லாரி போகுது, ஃபுல்லா பெட்ரோல் லோடு. அந்த வண்டி ரோட்ல நடுவுல நிக்குது. பின்னாடி இருக்கிறவன் பூரா ஹார்ன் அடிக்கிறான், எல்லாம் ஹார்ன் அடிக்கிறான், வண்டி நகர மாட்டேங்குது. கதவை திறந்து டிரைவர் சொன்னான் பெட்ரோல் இல்லைன்னா. வண்டி ஃபுல்லா பின்னாடி டேங்க்ல பெட்ரோல், எல்லா பங்குகளுக்கும் கொண்டு போய் பெட்ரோல் ஊத்த போகுது. ஆனா அந்த வண்டி நகருக்கு பெட்ரோல் இல்லை. கிளியனூரில இருந்து 100 கணக்கான பேர் உடமுடுக்க போகிறார்கள். சொந்த ஊர்ல அலிம்சா இல்லை. இது ஒரு வித்தியாசமான முரண்பாடு அல்லவா? உங்கள் ஊரிலே ஏன் ஹாஃபிஸ் இல்லை, உங்கள் ஊரிலே ஏன் ஆலிம் இல்லை? இந்த கேள்வி நாம் கேட்டே ஆக வேண்டும். தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். நேற்றைக்குன்னா இரவில தாய்மார்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். என்னிடத்தில் இங்க இருக்கிற உஸ்தாத்மார்கள் எல்லாம் சொன்னாங்க, ஹஜ்ரத் பொம்பளைய கூட்டம் ரொம்ப பயங்கரம் ஹஜ்ரத். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வச்சிருக்கிற கொஞ்சம் வேற நாள்ல வச்சு பாரு, வரமாட்டாங்க. காரணம் மெகா சீரியல் அங்க இருக்கு. நெடுந்தொடர் சீரியல்களை விட்டுட்டு எல்லாம் வரமாட்டாங்க. சண்டே லீவு, அதனால வந்திருக்கிறாங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை ரொம்ப பிஸி. அதனால நேற்றைக்கு இரவு அவ்வளவு பெண்கள் சில விஷயங்களை, கோரிக்கைகளை தாய்மார்களிடத்தில் தான் வைக்க முடியும். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் முதலில் மௌலவிகளாக, ஆலிம்களாக ஆக்கி காட்டுங்கள். அப்போதுதான் உங்கள் ஊரில் ஒரு புகழ்பெற்ற மதரசா இருந்ததற்கான சுவடு முதல்ல உங்கள் ஊரில் இருந்து தெரிய வர வேண்டும். சொந்த ஊர்லயே இல்லைன்னா நீங்க நினைக்கலாம், அப்ப எங்க ஊர் பாணியில வெளிநாட்டுக்கெல்லாம் போகணுமே, நல்ல பொண்ணா இருந்தாலும் நல்ல மாப்பிள்ளையா இருந்தாலும் அவருடைய வெளிநாட்டு வாழ்க்கையை வச்சுதான் முடிவாகுது எங்கள் ஊர்ல நினைக்கலாம். நீங்கள் ஆலிமாகி விட்டு செல்லுங்கள், ஹாஃபிஸ் ஆகிவிட்டு செல்லுங்கள். எங்கோ ஒரு இடத்தில் போய் நீங்கள் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் வேலை செய்யுங்கள். ஒரு மணி நேரம் ஓதி கொடுக்க வேலையை பாருங்க. அந்த நாட்டிலேயே கூட யாராவது நாடு குழந்தைகளுக்கு லால்பேட்டையிலேயோ அல்லது கீழக்கரையிலேயோ ஓதி முடிச்ச ஆலிம்கள் அத்தனை பேர் அந்த ஊர்ல இருக்காங்க. நிறைய பேர் பாரில்ல. ஆனால் ஓதி முடித்து விட்டு போகிறார்கள், ஹாஃபிஸ் ஆகி விட்டு போகிறார்கள். மார்க்க கல்வியின் மீதான மகத்துவத்திற்கு 2 வகையில உதவலாம். ஒன்று தங்கள் பிள்ளைகளை ஆலிமாக்கி உதவுதல், இன்னொன்று பொருளாதாரம் கொடுத்து உதவுதல். இந்த 2வது வகையை நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். 60 ஆண்டு காலமாக, ஏன் இப்போதும் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கட்டிடம், இதனுடைய வசதிகள், நவீன காலத்திற்கு ஏற்ப நீங்கள் விரித்து கொடுத்திருக்கிற மாண்பு, இதுவெல்லாம் பொருளாதார உதவியை நீங்கள் செய்கிறீர்கள். பிள்ளைகளை ஏன் ஹாஃபிஸாக்க கூடாது? இங்க 4 பேர் ஹாஃபிஸ் பட்டம் வாங்கி இருக்கிறார்கள், பார்க்கிறோமே. உங்களுடைய வீட்டு பிள்ளை ஹாஃபிஸாக 10 பேர், நரகம் முடிவான 10 பேரை ஒரு ஹாஃபிஸ் சொர்க்கத்திற்கு கூட்டி போவார்.
ஒரு ஹாஃபிஸ். நரகம் முடிவு செய்யப்பட்ட 10 பேர். அது நம் வயிற்றிலே பிறந்த பிள்ளையாக ஏன் இருக்கக்கூடாது? சிந்தனை முதலில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் வர வேண்டும். ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் என் பிள்ளை மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்கிற அந்த மகத்துவம் முதலில் உங்களால் உணரப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஹாஃபிஸ் பட்டமளிப்பு விழா. 4 பேருக்கு பட்டம் கொடுத்துருக்கோம். இந்த வயசுல நம்ம வீட்டில் உள்ள பையன்களுக்கு வேட்டி கட்டுறதுக்கே தெரியாது. ஆனா இங்க தலப்பா கட்டுறதுக்கு ட்ரைனிங் ஆயிட்டு இருக்கு. தலப்பாகை கட்டி கொண்டிருக்கிறார்கள். 13 வயசு 14 வயசு பையன் முழுசா முடிச்சுட்டான் ஹாஃபிஸாக. அதுவும் 2-3 வருஷத்திலே. முயற்சி நாம் செய்ய வேண்டும். ஹாஃபிஸ் என்கிற பாக்கியம் அல்லாஹ் தருகிற பாக்கியம். நல்லா தெரிஞ்சுங்க. இவங்கெல்லாம் ஹாஃபிஸ் ஆன ஒண்ணு நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். என்னன்னா அது என்ன போய் சேர்ந்து ஒரு 3 வருஷம் ஓதிட்டா 4 வருஷம் ஓதிட்டா பட்டம் கிடைக்கிற போகுது அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, நிறைய பேர் பல வருஷம் ஓதியும் ஹாஃபிஸ் ஆக முடியல. ஹாஃபிஸ் ஆகுதல் என்பது அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் தேர்வு செய்தவர்கள் தான் ஹாஃபிஸ் ஆக முடியும். ஆனால் என் பிள்ளையை நான் அதற்கு தர வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும். நிறைய பேர், நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் தான் மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்கிறதுக்காக சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி இறங்குறப்போ சூரா அன்ஆம்னு ஒரு சூரா இறங்குது. உலமாக்கள் ஹாஃபிஸ்களுக்கு தெரியும், அன்ஆம் சூரா பெரிய சூரா. 7ல ஆரம்பிச்சு 8ல பாதியில முடியுது. கிட்டத்தட்ட ஒரு ஜுசு 1/4 ஜுசு பெரிய சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தடவையில ஜிப்ரீல் ஓதிட்டு போயிட்டார். 1/4 ஜுசு. நாம உட்கார்ந்து ஓதுனா கடகடன்னு ஓதுறவங்க 20 நிமிஷம் ஆகுது. சூரத்துல் அன்ஆம் அரை மணி நேரம் ஓதக்கூடிய சூரத்துல் அன்ஆம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கலகஸ் ஸமாவாதி வல் அர்த வஜஅல ظுலுமாத்தி வன் நூர்னு ஆரம்பிச்சு லாஸ்ட் இன்ன ரப்பக ஸரீஉல் இகாபி வ இன்னஹு லகஃபூர் முடிச்சிட்டு போயிட்டாங்க ஜிப்ரீல். அல்லாஹ் மனப்பாட சக்தியை பெருமானாருக்கு கொடுத்திருந்தான். உள்ள வைக்கிறவன் அல்லாஹ். அதனால ரசூலுக்கு மறக்காது. சனுகுரிஉக ஃபலா தன்சா. நபியே நாயமா ஓதி கொடுக்கறனால நீங்க மறக்க மாட்டீங்கன்ட்டான் அல்லாஹ். வந்து சபையில உட்கார்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதின சூரத்துல் அன்ஆம் அப்படியே ஓதுனாங்க. ஒரே ஒரு தடவை அப்படியே ஓதி முடிச்சிட்டாங்க. ஓதி முடிச்சு அந்த சபையில முன்னாடி உட்கார்ந்து இருந்தவங்க ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள்ல கொஞ்சம் உடல் பலவீனமான சஹாபி. அவங்க எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப நீங்க ஓதுனது சூரத்துல் அன்ஆமா? ஆமா. சூரத்துல் அன்ஆம் இவ்வளவு பெரிய சூறாவா? ஆமா. நான் அப்படியே உங்கள்கிட்ட ஓதிட்டேன். நாங்க நாயகம். இப்னு மஸ்ஊத் கேட்டாரு, நான் ஓதட்டுமான்னு. எல்லாருக்குமே விளவெடுத்து போயிடுச்சு. 1/4 ஜுசு இப்பதான் ஓதி ரசூலுல்லாஹ் முடிச்சிருக்காங்க. இவர் எந்திரிச்சு நான் ஓதட்டுமாங்கிறாரு. சல்லாசி சொன்னாங்க, எங்க ஓது பார்க்கறாங்க. அப்படியே திரும்பி நின்று சஹாபாக்களுக்கு முன்னாடி 1/4 ஜுசு அன்ஆம பூரா ஓதுறாரு. அவர் ஜிப்ரீல்கிட்ட கேட்கல, ரசூல்கிட்ட கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால உட்கார்ந்து இருந்தார். இந்த ஹார்ட்ல இருந்து அந்த ஹார்ட்டுக்கு பாஸ் ஆயிடுச்சு. மனப்பாட சக்தியினால் சொந்த முயற்சியினால் வருவதல்ல ஹிப்ஸ். சொந்த முயற்சியில் வருவதல்ல குர்ஆன் மனனம். குர்ஆன் மனனம் அல்லாஹ் உள்ளத்துல போடணும். அவர்களுக்கு தான் வரணும். இன்னொரு செய்தி சொன்னால் பொருத்தமாக இருக்கும். இந்தியாவினுடைய பெரிய அரபிக் கல்லூரி தாருல் உலூம் தேவபந்த் அரபிக் கல்லூரி. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஓதுகிற கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி. அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி சஹீஹுல் புகாரிக்கு அரபியில் விரிவுரை எழுதி ஃபைதுல் பாரி என்ற ஒரு கிதாபை எழுதி அரபுலகத்தை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர். புகாரிக்கே விரிவுரை எழுதுற அவ்வளவு பெரிய ஆலிம். அவ்வளவு பெரிய ஆலிம். கல்வி கடல். மனப்பாட சக்தினா அப்படி ஒரு சக்தி. எகிப்துக்கு போயிருந்தார். எகிப்துல அங்க மன்னர் ஃபைசல் நூல் நிலையம்னு ஒரு நூல் நிலையம் இருக்கு. அங்க போனார். அங்க உள்ள லைப்ரரியை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு பெரிய கிதாபு ஒன்று 1000 பக்கங்களுக்கு மேல். அதை எடுத்து படிக்கிறாரு. கிதாபு நல்லா இருக்கு. எங்க நாட்டுக்கு இந்தியாவுக்கு இதை கொண்டு போறேன், நான் போய் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பிரதி எடுத்துட்டு திரும்ப கொடுக்கறேன்னு கேட்டாரு. இந்த எகிப்துல உள்ள மன்னர் ஃபைசல் நூல் நிலைய அதிகாரி சொன்னாரு, எங்க லைப்ரரியில இருக்கிற புஸ்தகம் படிக்கிறதுக்கு மட்டும்தான்.
எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் யாருக்கும் அனுமதி இல்லை. வேணா இங்க இருந்து படிச்சுட்டு போங்க. 3 நாள் அங்க இருந்தார். அந்த புத்தகம் முழுக்க படிச்சார். 1ஆம் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரை அட்டை டு அட்டை படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவினுடைய தேவபந்துக்கு திரும்பி வந்துட்டு அதை அப்படியே எழுதினார். 1000 பக்கம் எழுதி முடிச்சு நூல் நிலையத்துக்கு அனுப்புறார். அதையும் இதையும் சரிபார்த்து தவறை மட்டும் திருத்தி அனுப்புங்கள். ஆச்சரியப்பட்டு போன பைசல் நூல் நிலைய அதிகாரி 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு தப்பு இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டார். இது என்ன மாதிரி மனன சக்தின்னே தெரியல. அவ்வளவு பெரிய 1000 பக்கங்களை உள்ளடக்கி பைசல் நூல் நிலையத்திற்கு திரும்ப எழுதிய அன்வர் ஷா காஷ்மீரி, நீங்க நல்லா கவனிக்கணும், இது போன்று ஒரு ஹாஃபிதுகள் பட்டம் வாங்கக்கூடிய விழாவுக்கு அவர் சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்படுகிறார். பட்டமளிப்பு விழா நடக்குது, நீங்க வந்து வாழ்த்து பேசணும்னு வந்து நின்ன அன்வர் ஷா காஷ்மீரி மைக்கிற்கு முன்னால நின்றவர் அழுதுட்டார். சொன்னாரு, உலகத்துல எத்தனையோ புத்தகங்களை அச்சு பிசகாமல் அப்படியே மனப்பாடம் செய்த எனக்கு குர்ஆனை மனப்பாடம் பண்ண முடியல. குர்ஆனை மனனம் செய்ய முடியலங்கிறார். நம்மளால நம்ப முடியுதா? ஆயிரக்கணக்கான பக்கங்களை எந்த அந்நிய மொழியாக இருந்தாலும் அரபியாக இருந்தாலும் படித்து கரைத்து குடித்து முடித்து திரும்ப பிரதி எடுத்து அனுப்புகிற மனத சக்தியின் பேராற்றலை பெற்றவர், ஹிஃப்லின் உச்சத்தை தொட்டவர் சொல்றாரு, என்னால கடைசி வரைக்கும் குர்ஆனை முழுசா மனப்பாடம் பண்ண முடியல. என்ன தெரியுமா? குர்ஆன் மனனம் என்பது அல்லாஹ் வழங்குகிற தௌஃபீக், அல்லாஹ் வழங்குகிற பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு அல்லாஹ் எல்லோருக்கும் தருவதில்லை. அதனால முயற்சிக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளைகளை பெற்றவர்கள். ஏன் உங்கள் ஊரிலே மௌலவிகளும் ஆஃபிதுகளும் இல்லை என்கிற குறை இனி நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்க வேண்டும். 60வது தொடங்கி இருக்கிற இந்த ரஹ்மானிய அரபிக் கல்லூரி நாம் இருக்கிறோமோ இல்லையோ, இன்னும் 40 வருடத்தில் 100 1-2 பேர் எல்லாம் அல்ல, நிறைய பேர் குறிப்பாக ஹாஃபிதுகள் உருவாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் இருக்கிற நிர்வாகத்தோடு முத்தவள்ளி நாட்டாமை பஞ்சாயத்து ஜமாத்தார்களோடெல்லாம் கலந்து அப்படி ஏதாவது உள்ளூர் மாணவர்கள் படித்துக் கொண்டே இங்கே குர்ஆனை மனனம் செய்ய சென்னையில் எல்லாம் போல ஒரு பார்ட் டைம் வகுப்பு ஹிஃப்துக்காக தொடங்குவதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நிர்வாகிகளிடம் ஆலோசித்து சொல்லுகிறோம். எப்படியாவது நீங்கள் ரஹ்மானியாவை முதல்ல இந்த ஊர்காரங்க பயன்படுத்துக. மற்ற ஊர்களுக்கும் நீங்கள் நாம் 60 வருஷமாக இல்மை வழங்குகிறோம், அது வேறு. நாம் பயன்படுத்த வேண்டும். புள்ளைய ஹாஃபிஸாக்க வைக்கிறதுக்கு தாய்மார்களுக்கு சொல்ற பெரிய கஷ்டம் எல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் கர்ப்பம் கன்சீவான நாளில இருந்து குர்ஆன் ஓத ஆரம்பிங்க. உங்கள் டெலிவரிக்கு பின்னாலே பிறக்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சீக்கிரமா ஹாஃபிஸ் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ நாடுகள்ல பார்க்கிறோம் 6 வயசு 7 வயசு ஹாஃபிஸ், 5 வயசு ஹாஃபிஸ். பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல பாக்குறீங்களே, சின்ன புள்ள 7 வயசு மலேசியா, அதை நிக்க வச்சுட்டு குர்ஆனை திருப்பி ஓதுற கேக்குறாங்க. நமக்கு இப்படி ஓதுறதே வராது. பின்னாடி இருந்து கேக்குறாங்க சொல்லுது, முன்னாடி இருந்து கேக்குறாங்க சொல்லுது. திருக்குர்ஆனை ஓத போட்டு விட்டு குழந்தை பேசாமல் இருக்கிறது, ஆஃப் பண்ணால் குழந்தை அழுகிறது. எத்தனை வீடியோக்கள் பார்க்கிறோம். இந்தோனேஷியாவிலே 4.5 வயசு சிறுமி இந்த உலகத்தினுடைய மிகச்சிறிய வயது ஹாஃபிஸ் என்கிற பட்டத்தை சமீபத்தில் கொடுத்தாங்களே ஜித்தாவிலே வைத்து. 4.5 வயசு, 4.5 வயசுல 6 வயசுல ஒரு பெண்ணுக்கு குர்ஆன் ஓதுகிற சக்தியும் மனன சக்தியும் எப்படி வரும்? ஒன்றும் இல்ல. நீங்கள் கூப்பிட்டு அந்த பேரண்ட்ஸை கேட்பாருங்க. கர்ப்பம் தரித்த நாளிலே இருந்து குர்ஆனும் கையுமாக இருக்கிற தாய்மார்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் சர்வ சாதாரணமாக குர்ஆனை ஓதிவிடும், மனனமாகிவிடும். இப்ப பிறக்கிற குழந்தை பூரா நல்லா பாட்டு பாடுதுன்னா அப்ப நீங்களா முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இவங்க கர்ப்பமான நாள்ல இருந்து இப்ப பிறக்கிற குழந்தை சீரியல் பேரெல்லாம் கரெக்டா சொல்லுது. ஆமா, 3 வயசு தான் ஆகுது, அது சிபர்த்தியை பத்தி பேசுது. என்ன அர்த்தம் தெரியுமா? முழுக்க முழுக்க நீங்க அதிலேயே இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு செய்தி சொல்ல வேண்டும். குர்ஆன்ல இருந்து உள்ள செய்தி விஞ்ஞான பூர்வமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? கர்ப்பமான உடனே 40 நாள் அது திரவ நிலையில இருக்கிறது. 2வது 40 நாள் சற்றே கெட்டியாக இரத்த கட்டியாக மாறுகிறது. 3வது 40 நாள் தான் பிண்ட நிலைக்கு வருகிறது. இதுவரைக்கும் ரூஹு கிடையாது.
இதுவரைக்கும் ரூஹு வராது. 120 நாள் வரைக்கும் வேணா நீங்க ஒரு நாள் முன்னாடி 119வது நாள் மனைவியினுடைய வயிற்றில காது வைத்து கேளுங்கள், சத்தம் வராது, துடிப்பு சத்தம் வராது. 120வது நாள்ல இருந்து துடிப்பு சத்தம் கேட்கும். 340 நாள் ஸ்டேஜ் கடந்துருதல்ல, 120வது நாள் ரூஹு வருதா இல்லையா? துடிக்க ஆரம்பித்தவுடன் ஒரு குழந்தைக்கு முதலில் வேலை செய்வது எது தெரியுமா? காதுதான். கண்ணு பார்க்காது, வாய் பேசாது, கைகால் ஆடாது. எந்த உறுப்பும் அதற்கே உரித்தான தன்னுடைய வேலையை துவங்குவதற்கு முன்னால் முதல்ல குழந்தைக்கு வேலை செய்யறது காது. அதனால தான் சொல்றோம், 120வது நாளிலே இருந்து நீங்கள் குர்ஆனை துவங்கினால் அந்த குழந்தையை எவ்வளவு சின்ன வயசுலையும் ஹாஃபிஸ் ஆக்க முடியும். எனவே ஹாஃபிஸ் ஆக்குகிற, ஆலிமாக்குகின்ற அந்த ஆர்வம் இங்கே வந்தாக வேண்டும். குறிப்பாக அந்த ஆர்வத்தை நான் தாய்மார்களிடத்தில் முன்வைக்கிறேன். 1:30க்குள்ளாக விழாவை முடிக்க வேண்டிய சூழல் இருப்பதால் நீண்ட நேரம் இங்கே பேசுவதற்கு சூழ்நிலை இல்லை. ஹாஃபிஸ் பட்டமளிப்பு விழாவும் 60வது பட்டமளிப்பு விழாவும் நான் முக்கியமாய் சொல்ல வேண்டும். 3வது இங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டரும் லைப்ரரியும், இந்த விழா 3 விழாவினுடைய விளக்கத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கணும். எல்லா கம்ப்யூட்டர்களையும் இங்கே கேட்ட போது வாங்கி அன்பளிப்பு செய்த நம்முடைய சகோதரர் சிங்கப்பூர் சலாஹுத்தீன் அவர்கள் இங்கே அவர்களுடைய தகப்பனார் அமர்ந்திருக்கிறார்கள். லைப்ரரிக்காக வேண்டி உள்ள பர்னிச்சர்களை எல்லாம் கொடுத்து, கம்ப்யூட்டர்களை எல்லாம் கொடுத்து மிகப்பெரிய உதவிகளை இந்த ஊர் மக்கள் செய்திருக்கிறீர்கள். ஒரு பெரிய சதபத்துன் ஜாரியா. லைப்ரரிக்கான கிதாபுகள் பல லட்சம் ரூபாய் செலவில் வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவைகள் அத்தனையும் வாங்கி கொடுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட KPS ஜின்னா அவர்கள் சகோதரர், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை தருவானாக. பொதுவாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும், இந்த நாட்டில் இருக்கிற லைப்ரரிகள்லையே எங்கேயும் கிடைக்காத சில அரிதான கிதாபுகள் இங்கே தான் இருக்குது. கிளியனூர் ரஹ்மானியாவில் இருக்கிறது. பின்னால மதரசாவை துவங்கிய நிறைய மதரசாக்கள் அந்த கிதாபெல்லாம் இல்லை. இங்கே நாங்கள் வருகிற போதெல்லாம் லைப்ரரியை பார்த்து பார்த்து தான் பிரமித்து போவோம். காரணம், அச்சில இல்லை, பிரிண்ட்ல இல்லை, யாரும் தொகுத்தும் வைக்கல, கிடைக்கிறதும் இல்லை. அந்த கிதாபெல்லாம் இருக்கிறது. அந்த பழைய கிதாபை எல்லாம் இப்போது இருக்கிற இந்த மதரசாவினுடைய நிர்வாகம் சிரத்தை எடுத்து தனியாக பைண்டிங் என்று ஒரு ஆள் அமர்த்தி அவர் அத்தனை கிதாபை, ஏன்னா சில கண்டிஷன் சீரியஸா இருக்கு, இப்படி திருப்பினா உடையுது, பேப்பரு கிளியறது வேற, உடையிறது வேற, இது உடையுது. அவ்வளவு பழமையான கிதாபுகளை கூட பைண்டிங் செய்து ஹமீதுதரத் அவர்களுடைய காலத்தில் என்னென்ன கிதாபுகள் எல்லாம் பொக்கிஷமாக இந்த மதரசாவிற்கு கிடைத்ததோ அதையெல்லாம் ஒரு புதிய நேர்த்தியோடு தயார் செய்து அடுக்கிவிட்டோம். அதற்கு பின்னாலே புதிய கிதாபுகள் நிறைய வேண்டும். தப்சீர் ஹதீசுகள் எல்லாம் ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு மேலுள்ள கிதாபுகள் மதீனாவிலே வாங்குவதற்கு நான் எழுதி கொடுத்தேன். ஜின்னாபாய் அவர்கள் மூலமாக இன்றைக்கு அந்த கிதாபுகளும் அவர்களுடைய அன்பளிப்பாக கிதாபுகள் மதீனாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற யூபியினுடைய தேவ்பந்த், சஹாரன்பூர் போன்ற இடங்களுக்கு சென்று இந்த நாட்டினுடைய பிரிண்டுகளை எல்லாம் சுமார் 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு கிதாபுகளை நாங்கள் வாங்கி வந்து அதையும் வைத்திருக்கிறோம். சொல்ல போனால் ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரியாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நம்முடைய ஜின்னா சகோதரர் போன்றவர்கள், சலாமுத்தீன் போன்றவர்கள், இன்னமும் எனக்கு நிறைய பேர் தெரியாது, யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். இந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் வாரி வழங்கி ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தை, இன்றைக்கு கம்ப்யூட்டர் சென்டரை, இதையெல்லாம் வைத்திருக்கிறோம். உங்களுடைய முக்கியமான வேலை, நீங்கள் உதவிகள் நிறைய செய்து விட்டீர்கள். இனி தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இந்த மதரசாவிற்கு தாருங்கள். கிளியனூரை சார்ந்த மாணவர்கள் ஓத வேண்டும். வேண்டுமென்றால் அவர்களுக்கு உள்ளூருக்காக சில கல்லூரிகளில் சில சலுகைகள் தரப்படுவது உண்டு. அந்த சலுகைகளை கூட தரலாம். மொத்தத்தில் இந்த ஊர்க்காரர்கள் ரஹ்மானிகளாக மிளிர வேண்டும் என்கிற நல்ல வேண்டுகோளை உங்களுக்கு முன்னாலே வைத்து இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக மதரசா நடைபெறுவதற்கு உங்களுடைய பொருளுதவி, உங்களுடைய துஆ, உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதன் மூலம் கல்வியின் ஊக்கம் அனைத்தையும் தருமாறு உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு மதரசாவின் பணிகள் சிறக்கவும், இங்குள்ள கல்வி தரம் உயரவும், இதற்காக உதவுகின்ற அத்தனை பேரும் சிறப்பாக செழிப்பாக வாழ்க்கை பெறவும் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பானாக.
யாரெல்லாம் இந்த மதரசாவை 1958 முதல் 2019 ஹிஜ்ரி 1440 வரைக்கும் ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருந்தாலும் யா அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவான கூலியை தருவாயாக. அதிலே எத்தனை பேர் மருகுமானார்களோ அத்தனை பேருடைய கபர்களையும் யா அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக. இந்த மதரசாவை இன்றைக்கும் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமக்களுக்கு இதை பிரமாண்டமான முறையில் மேலும் கொண்டு வருவதற்கான மன ஊக்கத்தை வலிமையை யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே வேண்டி பிரார்த்தித்தவனாக இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை பெறுவதற்கு முன்னால் நிகழ்ச்சி முடிந்தவுடன் தான் இஷா தொழுகை. ஒரு 10 நிமிடம் மட்டும் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும், கலையாமல். இங்கே காலையில் மாணவர்கள் பேசினார்கள். அரபியில ஒருவர், ஆங்கிலத்தில் ஒருவர், தமிழில ஒருவர். ரொம்ப சிறப்பாக பேசினார்களா? தாராளமாக பேசினார்கள். ரொம்ப சிம்பிளா இப்படி சொல்லலாம், இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள யாரையாவது மேடைக்கு கூப்பிட்டா நீங்க பேச முடியாத அளவுக்கு அவங்க பேசினாங்க. நிறைய பேர் சொல்றது உண்டு, இந்த பசங்க பேசுறப்போ அதை ஊக்குவிக்காத மாதிரி உட்காந்துருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இத்தினூன்னு பசங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை மைக்குக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்று அவங்க பேசுறதுங்கிறதே பெரிய விஷயம். சில பேர் பெரிய ஆளுங்க இங்க உங்களுக்குள்ள உட்காந்துருக்கிறவங்களை திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு வரவேற்புரைன்னு போட்டோன்னு வைங்களேன், இங்க எல்லாமே நடுங்கும். சும்மா சின்னதா ஒரு செய்தி சொல்றேன். ஊட்டியில ஒரு விழா, ஊட்டி எங்க ஊர் பக்கம், கடுமையான குளிர் தேசம். அங்க ஒரு விழாவில் ஒரு ஆளை வரவேற்புரைன்னு போட்டாங்க. அவரு படிச்சு டிப்டாப்பு கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்காரு. வானான்னாரு, போட்டு விட்டு கூப்பிட்டாங்க வரவேற்புரை. அவர் கையில ஒரு நோட்டீஸ் வேற இருக்கு, இப்படி வச்சுக்கிட்டார். வரவேற்புரைக்கு வந்து நின்றா நோட்டீஸ் நடுங்குது, கை நடுங்குது, மைக்கு நடுங்குது, மேடை நடுங்குது. ஊட்டி குளிர்ல அவருக்கு வேக்குது, வேத்து விழுவுது. என்ன பண்ணாரு தெரியுமா? அவர்களே, அஜித் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, உங்களை எல்லாம் வருக 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 என வர வர வேக்கிறேன்னு, வரவேற்கிறேன்னு சொல்லாம வர வர வேக்கிறேன்னு உண்மையாலுமே வேத்து உழவுது. பெரியவர்கள் கூட மேடைகளிலே பேசிவிட முடியாது. ஒரு 13 வயசு பையன் இங்க வந்து அவன் மனப்பாடம் செய்த குர்ஆன் ஹதீஸை ஒப்புவித்தார் என்றால் ஊக்குவித்தாக வேண்டும். அவர்களுக்கு அந்த ஊக்குவிப்பு பரிசு வழங்கப்படுகிறது. மாணவர் அபூ தல்ஹா கடலங்குடி, பாண்டிச்சேரி நிசாமுத்தீன் ஆங்கிலத்தில் பேசியவர், தமிழிலே பேசிய முஷரஃப் அன்வர் பாண்டிச்சேரி, அரபியில பேசிய அபூ தல்ஹா, 3 மாணவர்களுக்கும் நம்முடைய ஃபத்தாபாய் அவர்கள் வழங்குவார்கள். முதல் பரிசு ஃபத்தாபாய் அவர்கள் வழங்குவார்கள். 2வது பரிசு ஜக்கரியா பாய் அவர்கள் வழங்குவார்கள். 3வது பரிசு முத்தலிபாய் அவர்கள் வழங்குவார்கள். ஜக்கரியா பாய் ஒரு சகோதரர் பட்டம் பெறக்கூடிய 4 ஆஃபதுகளுக்கும் ஒரு சிறு தொகை வழங்கி இருக்கிறார்கள். ஆஃபதுகள் அதிர்த்து அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரை முபாரக் அவர்கள், நன்றி உரை சொல்லுவதற்காக ஹாஜி முகமது காமில் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி உரைக்கு பின்னால் ஹஜரத் அவர்களுடைய துவாவிற்கு பின்னாலே இன்ஷா அல்லாஹ் தொழுகையின் நேரம் அறிவிக்கப்படும். எல்லோருக்குமான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகையின் நேரம் அறிவித்ததற்கு பிறகு களையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுவரை சற்றே அமைதியோடு இருங்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எல்லா இடங்களிலும்
ஹாஃபிதோ அல்லது மௌலவியோ பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குவார்கள். இங்கும் சில கிளிநூரை சார்ந்த அன்பர்கள், ஒரு அன்பர் கை கடிகாரம், ஒரு அன்பர் ஹாட் பாக்ஸ், ஒரு அன்பர் தூக்குவாளி, ஒரு அன்பர் சில்வர் பாத்திரம், ஒரு அன்பர் சில்வர் டப்பா, இவைகளெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். நிறைய பிரைஸ் கிடைக்குதேன்னு தாய்மார்கள் நினைக்க வேணாம். சில மதரசாக்கள்ல லிஸ்ட் படிக்கிறதுக்கே 15 நிமிஷம் ஆகும். சில மதரசாக்கள்ல நாங்கள் பட்டமளிப்பு விழாவுக்கு போறப்ப வேடிக்கையாக சொல்றது உண்டு, பொண்ணை தவிர எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே பரிசுகள் குறைவாக இருந்தாலும் ஹாஃபிதுகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தரப்படுகிறது. அந்த பரிசுகளை முன்வரிசையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் ஹாஃபிதுகளுக்கு வழங்குவார்கள். ஹாஃபிதுகள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சின்ன வகை டாக்டர் எடுத்து கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஆளுக்கு ஒரு தூக்குவாளி ஒன்று, ரம்ஜானில் கஞ்சி வாங்கி. அடுத்தது நீங்களே கொடுத்துருங்க, எல்லாம் கொடுத்துருங்க. அது தூங்க நீங்கள் கொடுத்துருங்க.